பனிவரகு வச்சு ஒரு கிறிஸ்பியான தோசை எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் பனிவரகு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சிகப்பு அவல் நான் எடுத்துருக்கிறேன். அது ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது ஓவர் நைட் ஊறணும். அதாவது ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊற விட்டுருங்க. இப்போ இது ஊறட்டும். பாருங்கள், 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சிங் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு நல்லா புளிக்கணும். எனக்கு இந்த மாவு புளிச்சு வர்றதுக்கு 7 மணி நேரம் போல் ஆச்சு. நான் யூஸ்வலாக மாவு ரொம்ப புளிக்க வைக்க மாட்டேன். தோசை பேன் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம மாவு ஊற்றி தோசை ரெடி பண்ணிக்கலாம். இந்த தோசை டவா கொஞ்சம் பெருசு தான், 30 சென்டிமீட்டர். இந்த தோசை டவாவோட லிங்க் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தோசை நல்லா மீடியம் ஃப்ளேமில் விட்டு உங்களுக்கு நெய்யோ எண்ணெயோ கம்மியாக யூஸ் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக செஞ்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.